இப்போ இந்த ஓப்பன் ஆஃபீஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணதை நான் சொல்கிறேன். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி ஒன்றா ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ வந்து ஒன்றா ஓப்பன் ஆகும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுங்க. இது வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். சரி, இப்போ இதை அன்பேக் இப்படி கொடுக்குறேன். இது வந்து எங்கே இது வந்து அன்பேக் பண்ணுறது. இப்போ தான் இது இன்ஸ்டால் இது வரும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எங்கே வந்து பேர் இருக்குது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவும் பண்ண வேணாம். சரி, திருப்பி எங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் கஸ்டம்ஸ் வேணால் டைப்பிங்கில் கொடுத்துருங்க. சரி, நெக்ஸ்ட்டு அது கிரியேட்டிவ் ஷார்ட் லிங்க் அண்ட் டெஸ்க்டாப், அதாவது டெஸ்க்டாப் ஐக்கான் வைக்கணுமான்னு கேட்கும். இது அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ இதை இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஐக்கானுக்கு வந்து இருக்கும் இந்த இடத்துல. இப்போ அதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்துடும். அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதில் வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இங்கே இன்றைக்கி என்ன வேணுமோ அதை நீங்கள் எப்படியே டைப் பண்ணிக்க வேண்டியதான். டைப் பண்ணிட்டீங்களா? இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதனுடைய ஃபாண்ட் சைஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக்கிக்கலாம். சரி, பெருசாக்கி வாங்குகிறேன், வைக்கிறேன். ஓகே, இது மாதிரி தான். ரைட்டு. சரி, இப்போ நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டுக்கு இதுவும் கொஞ்சம் வேறு ஒரு சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். இதே எம்எஸ் வேர்டு மாதிரியே தான் இருக்கும், எல்லாமே இருக்கும் இதில். ரைட், ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத சொல்லிட்டோம். சரி, இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.